இன்னொரு காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்ச உடனே நம்மளுடைய இருதயத்திலும் நம்மளுடைய எண்ணங்களிலும் வருகிறது காரியம் என்னன்னா, ஆசீர்வாதம் அப்படின்னாவே உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐஸ்வர்யத்தை மட்டும் நினைக்கிறோம். அதாவது அல்லது பொருளாதாரத்தை நினைக்கிறோம், அல்லது பணத்தை நினைக்கிறோம். ஆசீர்வாதம் அப்படின்னோட உடனே ஒருவேளை வேதத்துல வாசிக்கிறது போல, அதாவது பணம் நம்ம கிட்ட நிறைய இருந்தா அல்லது லட்சங்கள் இருந்தா கோடிகள் இருந்தா இது நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு வசனம் நமக்கு நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், தேவன் அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். அப்படின்னா ஆசீர்வாதம் வேறு ஐஸ்வர்யம் வேறு. நல்லா நம்ம விளங்கிக்கணும். ஆசீர்வாதம் வேறு ஐஸ்வர்யம் வேறு. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருந்ததுன்னா ஐஸ்வர்யம் தானாய் வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருந்ததுன்னா சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நீடிய வாழ்வு இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு பரிபூரணமாய் கொடுப்பார். நம்ம ஆசீர்வாதம் உடனே ஐஸ்வர்யத்தை நம்ம நினைக்கிறோம், கிடையாது. ஆசீர்வாதம் வேறு ஐஸ்வர்யம் வேறு. அதாவது ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறோம், பணம் இருந்தா போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், பணம் இருந்தா போதும் நம்ம நல்ல மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, கிடையாது. கர்த்தருடைய வேணா நீங்க நிறைய உலக மனுஷர்கிட்ட போய் கேளுங்க, நிறைய பணம் இருக்கு, போய் ஒருவேளை மருத்துவமனையில அட்மிட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நாங்க எத்தனை லட்சம் வேணாலும் நாங்க கொடுக்குறோங்க, இவங்களுடைய வியாதியிலிருந்து இவங்களை விடுதலை அதை சுகமாக்குங்க, இதை எப்படியாவது சுகமாக்குங்க, ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை பணம் வேணாலும் கொடுக்குறோம், டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லைங்க, அவங்களை எப்படியாவது நல்லது பண்ணிருங்கம்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனா அங்க என்ன இல்லைன்னா சுகம் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்றால் சுகம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், நீடிய வாழ்வு இருக்கும், பலன் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் ஆசீர்வாதம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இதைத்தான் இன்றைக்கு தேவன் உங்களை கேட்க சொல்றார். இந்த வேண்டுதலும் ஜெபமும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய், வேண்டுதலும் விடுதலையும் என்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை கேட்க சொல்றது என்னன்னா, நீங்க ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேளுங்க, ஒரு ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதியும் கேளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கேட்க கேட்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வர 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 ஐஸ்வர்யம் வரும், விடுதலை வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், நன்மை வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். இது எல்லாம் சேர்ந்தது